ஏன்னா கமல்ஹாசன் உலக நாயகன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க நமக்கு தாங்க உலக நாயகன், உலகத்துக்கு நாயகன் அவர் யாருக்கு இல்லை. பிக் பேங் தமிழ் பிபிடி. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் மற்றும் சினிமா திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போது நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, டைரக்டர் திரு அமீர் அவர்கள் கூட ட்ரக் மாஃபியா சேர்ந்த ஜாஃபர் அவர்கள் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழக சினிமாவும் ட்ரக் மாஃபியாவாக மாறிட்டு வருதா? அதாவது நைட் கலாச்சாரம், பப் கலாச்சாரம்லாம் பாலிவுட் மாதிரி இங்கேயும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே உள்ளது தானே அது. இல்லை, இப்போ வெளியே வந்திருக்கு இல்லையா ட்ரக் மேட்டர், வெளியே வந்துருக்குது, அவ்வளோதான். ஏமா சாவித்திரிங்கிற ஒரு நடிகை போதை பழக்கத்துக்கு ஆளாகி தான் நம்ம இறந்தாங்க. அந்த காலத்தில் குடிக்கிறதுக்குன்றது தடைப்பட்ட காலம். மதுவிலக்கு இருந்த காலத்தில் தான் அவங்க குடிச்சே இறந்தாங்க. சந்திரபாபு குடி போதைக்கு ஆளான இறந்தவங்க. பியோ சின்னப்பா வரலாறு, அதாவது அந்த அளவுக்கு திறமையான நடிகை இன்றைக்கி வரல எவனுமே பிறக்கலை. குடியில் தான் இருந்தார். நடந்து வந்துக்கிட்டு இருந்தார், நண்பரோட பேசிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தார். அப்படியே ரத்தம் வந்து எடுத்தார், இறந்து போயிட்டார். அவ்வளோதான். இதெல்லாம் காலாகாலமாக உள்ளது. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் வந்து மைக்கெல்லாம் இல்லை. 100 பேர் 200 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த மேடையில் இருந்துட்டு கத்தி தான் அங்கே இது பண்ணணும். தொண்டை மிக மிக முக்கியம். அந்த அந்த மாதிரி கத்தி பேசுகிறதுக்கு தண்ணி அடிச்சுட்டு தான் வந்து மேடைக்கே வருவாங்க. பல சமயங்களில் பல இசை கலைஞர்கள்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு தான் வருவாங்க. வாத்திய கலைஞர்கள்லாம் தண்ணி அடிச்சுட்டு தான் வருவாங்க. பட் இது கஞ்சா போன்ற அது எல்லாமே உண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா கஞ்சா பயிருங்கிறது நம்ம ஊரில் தான் மிக அதிகமாக விளையிறது. அது இன்னும் அதிகமாக சொல்லணுன்னா, நான் சேலத்தை சேர்ந்து எங்கள் ஊரில் தான் கஞ்சாவே பணப்பயிர். அதுதான் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அடியில் கஞ்சா தான் இருக்கும். சக்கரவள்ளி மேலே பறிச்ச இவ்வளோ பேர்த்துக்கு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பூரா கஞ்சா தான் இருக்கும். அதாவது ட்ரையாங்கிளுங்கிறான். ட்ரக் ட்ரையாங்கிளுங்கிறது வந்து நாமக்கல், ரங்கூன், நேபாள், காட்மாண்டு, இந்த ட்ரையாங்கிள். இந்த 3ல் தான் ட்ரக் டிராஃபிக்கிங்க மெயின். அது இந்த மரியானா இதெல்லாம் போகும். பெஸ்ட்டு கஞ்சாவெல்லாம் வேணும்னாக்கா நம்ம நாமக்கல்லிருந்து புறப்பட்டு அது ரங்கூன் மொழியாக நேபாளில் தான் கிடைக்குது. அதனால தான் அடிக்கடி நேபாளுக்கு போய் தியானம் பண்ணுறேன்றாங்க இல்லையா. இந்த தியானம் தான். நேபாளத்துக்கு போனாவே பெஸ்ட்டு கஞ்சா. இமயமலை அடிவாரம் ஃபுல்லாக அதுதான். சரி, அங்கே தான் அதெல்லாம். அங்கே போய் நம்ம போனோம்னாவே அதுக்கு தான் போகிறோம். பெஸ்ட்டு கஞ்சா அங்கே தான் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, எப்போ எல்லா காலத்துலையுமே காலங்காலமாக நடக்குதுன்றீங்க. உள்ளது. அன்றைக்கி அதை வந்து ஹைலைட் யாரும் பண்ணலை, இன்றைக்கி அதை ஹைலைட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ வந்து மீடியாக்கள் இவ்வளோ இல்லை. அன்றைக்கி வந்து இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்து ஒரே ஆள் தான், என் பேர் கொண்ட ஆள் தான். நான் காந்தராஜ், அவர் லட்சுமிகாந்தன். அவர் வந்து நடிகைகளை பற்றி இஷ்டத்துக்கு எழுதி பிளாக்மெயில் பண்ணி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தார். உன் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும்பார். பெரிய பெரிய பணக்கார வீட்டு பெண்களை பற்றியெல்லாம் கேவலமாக எழுதி இது பண்ணார். அதனால தான் அவர் வந்து ஒரு ரிக்ஷாவில் வந்து அவரை தாக்கி கொண்டு விட்டார். அதில் ஜெயிலுக்கு போனது தான் தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், பச்சராஜா ஸ்டுடியோ, ஸ்ரீராம் நாயுடு 3 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. ஆயுள் தண்டனை வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் ஏதோ லண்டன் வரலும் போய் அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க. அன்றைக்கி அந்த ஒரு பத்திரிக்கை தான் இருந்தது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா ஊடகங்களும் அதை தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லது சொல்கிறோமோ இல்லையோ கெட்டது நேராக பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிமிஷத்தில் பேசி விட்றாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கெல்லாம் அவ்வளோ வேல்யூ இல்லை. அதனால் அந்த நடிகை கஞ்சா அடித்தாங்க, அப்படியா எங்கே வாங்கினாங்களாம், அவ்வளோதான். நம்ம பசங்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். இளைஞர்கள்லாம், நான் காலேஜில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்ல, நீங்களே காலேஜில் தான் உட்காந்துட்டு அவங்கக்கிட்ட போய் சரியான கஞ்சா பேர், அப்படியா சார், எங்கே வாங்குறாங்களாம், அவ்வளோதான். எங்கள் காலத்தில் கஞ்சா அடி, ஐயோ அவனா கஞ்சா அடிக்கிறான், குடிக்கிறப்ப சிகரெட்டாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி அதெல்லாம் நத்திங். கலாச்சாரம் மாறி போச்சு. இன்றைக்கி இந்த செய்திகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. அண்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, பழைய படத்தை எல்லா தேட்டர்லேயும் ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பழைய படம் புரிஞ்சுதுமா? எனக்கு வர தமிழ் படம் போனாக்கா பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுக்கிறது என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆளும் ஒன்றுமே புரியல. ஒரு படம் பார்த்தேன், KGFன்னு ஒரு படம். அது படத்தை முடிஞ்சு போச்சான்னு ஒன்றுமே புரியலையேடான்னு. அப்புறம் என் பையன் சொன்னால், இல்லைப்பா அது ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது, நீ அதை பார்க்காம செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா. ஆளை விடுப்பான்ட்டு. ஏன்னா ஏதோ ஒரு கடத்தலை பற்றி காட்டினாங்க. 3 படம் ஒரே கதை. புஷ்பான்னு ஒரு படம் மரக்கடத்தலை காட்டிச்சு, விக்ரம்ங்கிற படம் வந்து ட்ரக் கடத்தல், இது தங்க கடத்தல். 3 ஒரே கடத்தல் தான். வெவ்வேறு கப்பலில் கடத்துறது பதிலாக இதில் கடத்துறது, அதுமாரி கதை ஒன்று தான். ஆனால் அந்த KGF பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, தமிழ் படம் பார்க்குறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ் படம் வந்து ஓரளவு புரியாமல் பார்த்துட்டு வந்தோமோ, அதே மாதிரி தமிழ் படமும் ஓரளவு புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது புரிய ஆரம்பிச்சு.
அந்த இப்போல்லாம் படம் எடுக்கிற டெக்னிக்கே மாறி இருக்குது. டெக்னிக்கே மாறி இருக்குது. அந்த நேரேஷன் சொல்கிற ஸ்டைலும் மாறி இருக்குது. எங்கள் காலத்துலலாம் வந்து ஆடியன்ஸ் வந்து அறிவுகட்ட மடையனாத்தான் எடுத்துக்குவாங்க. மணி 12ன்னு காட்டணும்னு வச்சுக்கோங்க, அந்த கடிகாரத்தை காட்டுவாங்க. அது 12 மணியே காட்டிக்கிட்டு இருக்கும். அது 12 மணி அடிக்கும், டாங் டாங் டாங்னு அடிக்கும். உடனே ஒரு வேலை மணி 12 ஆகி விட்டது. இப்படி சொன்னால் தான் மணி 12ன்னு நமக்கு தெரியும்னு அந்த காலத்தில் இருந்த வசனகர்த்தாக்களும் டைரக்டரும் நினச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. 12 மணிங்கிறது ஒரு சூரியனை காட்டி கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஈவினிங் டைம். அந்த மாதிரி நேரேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிப்போச்சு. டிஃப்ரெண்ட் ஆகிப்போச்சு. அது புரிஞ்சிக்குவீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆடியன்ஸை கொஞ்சம் புத்தாலிகளாக நினைக்கிறாங்க, புத்திசாலி ஆயிட்டாங்க அப்படி நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்தை நான் பார்க்குறேன். அந்த மாற்றத்தை நான் படங்களில் பார்க்குறேன். சமீபத்தில் மில்லர்னு ஒரு படம் பார்த்தேன், கேப்டன் மில்லர். அது சொல்ல வேண்டிய கருத்து, ஒரு ஆலய பிரவேசத்தை ரொம்ப ஸ்டைலாக எடுத்திருந்தார். ஓகே. அதில் வந்து எந்த வேறு ஜாதிக்காரர்களையும் மற்றவங்களையும் கேவலப்படுத்தாமல் என்னுடைய உரிமைக்காக போராடுற அளவுக்கு அந்த படம் ரொம்ப நாகரிகமாக இருந்துச்சு. மற்ற படங்கள் மாதிரி இன்னொரு மற்றவங்கெல்லாம் எங்களை நாசம் பண்ணிவிட்டாங்கங்கிற மாதிரிலாம் பண்ணாமல் நாங்கள் போவோம், யார் தடுத்துருவா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் அந்த ஆலய பிரவேசத்தை காட்டினாங்க. பெரியார் சொன்னதை விட பிரமாதமாக இருந்தது. அதை எடுத்து இந்த டேக்கிங் டெக்னாலஜி வேறு பிச்சு உதறி இருந்தாங்க. அந்த கற்பனையெல்லாம், அதாவது ஒரு சேசிங் சீன் வருது. ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் படத்தை பார்த்தபோது இருந்த உணர்வு எனக்கு அதில் வந்து அந்த அளவுக்கு எடுத்தது தான். டேக்கிங்லாம் சமீபத்தில் பார்த்த படம் அது ரொம்ப 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 ரசிச்சு பார்த்தீங்க. ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அதே மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இன்றைக்கி காக்கா முட்டை பொருளாதாரத்தை அவ்வளோ சுலபமாக சொல்லவே முடியாது. ஒன்றுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் ஓட்ட முடியும்னு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும் ஒரு படத்தை. ஒன்றுமே இல்லாமல் மெட்லாப்லாம் கேட்டால் கீழே விடுதான், மெட்லாப்லாம் கேட்டால் இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு 1.5 மணி நேரம் சீட்டு நுனியில் உட்கார வச்சாங்க. அது மாதிரி படங்கள் பலப்பா இன்றைக்கி நிறையா படங்கள் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த மூக்குத்தி அம்மன் மூட நம்பிக்கை அதில் செருப்பு அடித்த மாதிரி எவனால் அடிக்க முடியாது. அதே அவரே எடுத்த இந்த எல்கேஜி தேர்தலை வந்து நடத்துறதுக்கான அந்த ஃப்ராடு பசங்க எப்படியெல்லாம் ஏமாற்றுவானுங்க பிரமாதம் எடுத்தது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். காவிய நேயத்தோட கவிதை நேயத்தோடு எடுத்த அந்த அழகிய தீய போன்ற படங்கள், மொழி போன்ற படங்கள், ஒரு த்ரில்லர் பயணம்னு ஒரு படம் அந்த ராதாமோகன் எடுத்தது. பிளேனை வச்சுக்கிட்டு என்ன அதே மாதிரி ஜெயம் ரவி நடித்த டிக் 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 படம் அதெல்லாம் தமிழில் வருமானு நான் நினைக்கவே இல்லை. ராக்கெட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை தமிழ் ஜனங்க புரிஞ்சுக்குவாங்களா? இதெல்லாம் புரியாது. அன்றைக்கி இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்ல இதெல்லாம் யாருங்க பாப்பா, யாருக்கு புரியும்? நாங்கள் ஒரு தலை ராகம் படம் உங்களுக்கு கேள்வி ஞாபகம் இருந்திருக்கும். ஓடோன்னு ஓடிச்சு. அந்த படம் எடுத்துட்டாங்க. டி ராஜேந்தர் தான் கதை, வசன, டைரக்ஷன் எல்லாமே டி ராஜேந்தர். ஆனால் அந்த தயாரிப்பாளர் தான் பேரை போட்டுக்கிட்டார். கதை வசன மாத்திரம் தான் டி ராஜேந்தர் கொடுத்துக்கிட்டு டைரக்ஷனை எல்லாம் கம்ப்ளீட்டாக அவர் டி ராஜேந்தரையே இதெல்லாம் பண்ணிவிட்டாங்க. ஆனால் அந்த படத்தை வாங்கிறதுக்கு யாரும் வரல, தியேட்டரில் போடுறதுக்கு யாரும் வரல. அப்போ என்னுடைய நண்பர் ஏஎல் சீனிவாசன் அவருடைய மகன் கண்ணப்பன் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷோலாம் போட்டார். நாங்கள் அதுக்கு அந்த ஷோவில் உட்காந்துருந்தோம். பல தயாரிப்பாளர்கள்லாம் அதில் வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறேன். ஏஎல்எஸ் பையன் சொல்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அதுக்கு மரியாதை கிடச்சது வந்தாங்க. படம் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு வந்த வேலை? காலேஜுக்கு போகிற பசங்க தருதலை ஆட்டம் ட்ரெயினில் உட்காந்துட்டு ஆட்டம் போடுறது, இந்த தருதலை ஆட்டத்தெல்லாம் யார் பாப்பா? பொறுக்கித்தனமாக இருக்குது. இதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு இந்த வேலை வேணாம் தம்பி. அண்ணப்பா வந்து ஒரு சினிமாக்காரன், நீ எல்லாம் டாக்டருக்கு படிச்சுட்டு நீ என்னத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்க, போய் வேலையை பாருன்னாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பிச்சுக்கிட்டு ஓடுது. போய் வேலை பாருன்னு சொன்னார்ல, அவரே வந்தார். எப்படியா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி கொடுக்க முடியுங்களா? பெரிய திரையுலக ஜாம்பவான்னு சொன்னவெல்லாம் அடிபட்டு விழுந்தாமா அந்த படத்தில், காணாமல் போனான். இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஏறத்தாழ இன்றைக்கி சினிமா இல்லை. ஏன்னா இந்த மூடத்தனம், இந்த முட்டாள்தனம் எல்லாமே ஒன்றா சேர்த்து சீரியலுங்கிற பேரில் வந்துட்டு இந்த முட்டாள்தனம் பூரா சீரியலுக்கு போயிடுச்சு. வீட்டுக்குள்ளார போக முடியல. போனால் 8 மணிக்கு வீட்டுக்குள்ளார போனோம்னா என்ன பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. பார்த்தே அளவு வேண்டியது என்னன்னா இருங்க, இது இப்போ முக்கியமான சீனு. இப்போ ஒரு சீசன் என்னன்னா கல்யாணம் ஆகாமையே இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருப்பா. அது மாதிரி எல்லா கதையிலையும் வருது. எல்லா நாடகத்திலும் இல்லாட்டி பிடிச்சி தள்ளோ செவுத்துல இருக்கிற ராணி குத்தி செத்து போகிற கதை. அதை மறைக்கிறதுக்கு எப்படியும் ஒரே ஆளை உட்காந்துட்டு படத்தை போட்டு போயிடுறான். எல்லாம் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு சரி
சினிமா வந்து உலகம் தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இங்கே வந்து மாட்டேன், வீட்லேயே வந்து மாட்டிக்கிட்டோம். அது மாதிரி ஆகிட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சினிமா இல்லை. இன்றைக்கி சினிமாவில் வந்து அதை வச்சுக்கிட்டு தான் பண்ணுமா. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, போன வாரம் தமிழ் படம் 8 ஷார்ட் பட்ஜெட் ஃபிலிம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஃபுல்லாக வாஷ் அவுட் அடித்து ஓடவே இல்லை. ஆனால் மலையாள படங்கள் தமிழ்நாட்டில் 2 படம் 200 ஸ்க்ரீனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஒன்று பிரேமயுகம், இன்னொன்று மஞ்சளூர் பாய்ஸ். எப்படி தமிழ் ரசிகர்கள் மலையாள படத்தை மட்டும் விரும்பி பார்க்குறாங்க, தமிழ் படங்கள் ஷார்ட் பட்ஜெட் மூவியை பார்க்கறது இல்லை? படம் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு செட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் அவங்க பார்ப்பாங்க. சரி, அவங்க மொழி பற்றி கவலைப்படல. நான் தான் சொன்னேனே, தமிழ் படமே நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னேன். டேக்கிங் வேறையாக போயிடுச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குறது பூரா கொரியன் படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மொழி தெரியுது, அதை புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறாங்க. அந்த மாதிரி படங்கள், அது மாதிரி அது மலையாள படங்கள் இருக்குது. நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்ம வந்து மலையாள படங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம வந்து மொழியை வச்சுக்கிட்டு நம்ம படங்கள் பார்த்தோம். எல்லா மொழி படமும் ஓடிக்கிட்டு இருந்தோம். இது இடம் தான் இது. அதனால் நமக்கு அந்த ரசனை காலகாலமாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மலையாள படங்கள் அளவுக்கு ஏன்டா நம்ம தமிழ் படம் வரலைங்கிற ஒரு ஏக்கமே நமக்கு இருந்தது. ஏன்னா அன்றைக்கி இருந்த 3 நடிகர்களும் ஒரே மாதிரி கதையை தான் நடித்தாங்க. எங்கள் 50கள்லேயும் 60கள்லேயும் வித்தியாசமான தமிழ் படங்களையே பார்க்க முடியும். சிவாஜின்னாக்கா ஒரு குடும்ப கதை. ஒரு 10 குழந்தைங்க எடுப்புலேயே 10 குழந்தைங்க அப்பனா வருவார். அப்போ மாணவர்கள் எப்படி போவாங்க? எம்ஜிஆரை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு வயதான தாய், ஏழை தாய் குடிசையில் இருப்பாங்க. எடுத்தவுடனே அவங்க குடிசையில் அந்த தாய் கொடுக்குற கூழை குடிப்பார். அந்த மிளகாயை ஒரு கடி கடிச்சு ஆஹாம்பார். தலைவர் பற்றியா நம்ம நாட்டவே கூழ் குடிக்கிறேன். இப்படி தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அவரை வந்து ஒரு பெரிய பணக்கார பெண் வந்து ஒரு சண்டையில் ஆரம்பிக்கும். அந்த பொண்ணை வந்து இவர் மேலே உளுந்து லவ் பண்ணணும். இவருக்கு ஒரு தங்கை இருக்கும். அந்த தங்கைக்கு வாழ்க்கை வந்து தப்பாக இருக்கும். அப்படி வருவார். இதே கதை தான். பாட்டு கதாநாயகி கூட மாற்ற மாட்டார். ஒரு சீசன் பூரா ஜெயலலிதா, ஒரு சீசன் பூரா சரோஜாதேவி, ஒரு சீசன் பூரா பானுமதி, ஒரு சீசன் பூரா லதா. இப்படி தான் அந்த கதாநாயகி வச்சு கட்ட முடியும். பாட்டை வச்சு தான் கட்ட முடியும். இந்த பாட்டு இந்த படம் இல்லை, அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் ஜெமினி இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருந்தார். மாற்றங்களே இல்லை. ஸ்ரீதருங்கிற ஒரு டைரக்டர் வந்த பிறகு தான் கொஞ்சம் சில மாற்றங்கள் வந்து பாரதி ராஜா வந்த பிறகு தானே பட உலகமே மாறிச்சு. அது ஒன்றும் தமிழ் பட உலகங்களை பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது. நேற்று நாளை நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் தமிழில் வருமா அப்படின்னு நாங்கள் இப்போ பார்க்குறோம். அந்த ஃபார்முலா படங்கள்லாம் போயிடுச்சு. தமிழ் படம் உலகம் இப்போ நல்லா இருக்குது. தமிழ் சினிமாவில் அப்போ இருந்தே இந்த போதை வஸ்துக்கள் போன்ற பழக்கங்கள்லாம் இருந்திருக்கா, இல்லை இப்போ தான் அந்த விஷயங்கள்லாம் வெளியே வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் கேட்டிங்களே அந்த கஞ்சா இதெல்லாம், அது காலாகாலமாக உள்ளது. இன்றைக்கின்னு தெரியல. கலைஞர்களுக்கும் போதைக்கும் மிக நெருங்கி அதிகமாயிருச்சோ? அது எப்பவுமே உள்ளது. இன்றைக்கி செய்திகளாக வருது. அன்றைக்கி செய்திகள் வரல, அவ்வளோதான். ரஷ்யா அரசாங்கம் வந்து இந்திய நடிகர்களெல்லாம் ரஷ்யாவுக்கு வரவழைச்சது. ராஜ்கபூரெல்லாம் அப்போ இது பண்ணிச்சு. சவுத்தில் வந்து அவங்க கூப்பிட்டது வந்து என்எஸ் கிருஷ்ணனை தான் கூப்பிட்டாங்க. என்எஸ் கிருஷ்ணன் அவரை வந்து கூட்டிகிட்டு போனது டைரக்டர் கே சுப்பிரமணியங்கிற ஒரு தலைமையில் அவங்க போகிறாங்க. என்எஸ்கேக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது. ஒரு இதில் ஒரு லஞ்சு ஒரு டின்னரில் அவர் என்எஸ்கே பேச சொல்லும்போது அவ்வளோ அற்புதமாக இங்கிலீஷில் பேசினார். சுப்பிரமணியத்துக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலை. எப்படிறாரு அன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருந்துருக்காரு. பிரமாதமாக இங்கிலீஷில் பேசிட்டார். அதை எழுதுறாரு அவர். அன்றைக்கி அவர் மது வழக்கத்துக்கு அதிகமாக சாப்பிட்டது அவ்வளோ நல்லா. இது 45வது வயசில் என்எஸ்கே இருந்து போனார். குடியை பற்றி அவர் வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ண மாதிரி யாரும் பண்ண இருக்க முடியாது. குடி ஒழிஞ்சது நாடு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தது நம்ம நாட்டில் அக்டோபர் 2க்கு மேலே. அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி. வாரிசுக்காக சிசுமுக்கும் வயிற்றிலே ஏற்றி மிதிப்பான். அப்பப்பா அந்த குடியை ஒழிச்ச நல்ல மனுஷன் காலுக்கு கோடி 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 கும்பிடு அப்படின்லாம் போட்டு அவ்வளோ தூரத்துக்கு மதுவிலக்கு பிரச்சாரம் பண்ணார். அதே சமயத்தில் அவர் குடித்த குடியை அவர் 45 வயசில் காலாகாலமாக உள்ளது. திரு கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடித்து வர போகிற படம் பார்த்தீங்கன்னா அமரன். அதோட டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சேர்ந்த மக்களை தீவிரவாதிகளாகவும் கையில் துப்பாக்கியோட காமிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது காலங்காலமாக காஷ்மீர் மக்களே அப்படி காமிக்கிற மாதிரி. அவர் விஸ்வரூபம்னு ஒரு படம் எடுத்தார். ஆமாம், அதே திருப்பி எடுக்கிறாரு. அது ஃப்ளூக்கில் ஓடிச்சு. அந்த படம் ஓடணுங்கிறதுக்காக ஜெயலலிதாவும் அவரும் சேர்ந்து சில ஸ்டண்டெல்லாம் அடித்தாங்க. அது ஓடிடுச்சு. அப்படி தான் ஓடிச்சு. லேட் பண்ண அந்த படத்தில் என்ன இருந்தது யாருக்கு என்னென்ன புரியலையே.
ஸோ அந்த மாதிரி காட்டுறதுனால படம் நல்லா ஓடுதுன்றீங்களா? அந்த 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 நம்பிக்கையில் தான் மறுபடியும் எடுக்கிறாரு. ஓகே. அந்த ஃபார்முலா வச்சு இன்னும் இப்போ ஜெயலலிதா இல்லை, அது பார்க்கணும் யாரை பிடிச்சி பண்ண போகிறாரு. அந்த ஸ்டண்ட் அடித்து எதாவது பண்ண பார்க்கணும். ஓகே. ஏன்னா கமல்ஹாசன் உலக நாயகன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க நமக்கு தாங்க உலக நாயகன், உலகத்துக்கு நாயகன் அவர் யாருக்கு இல்லை இல்லை. வேட்டையாடு விளையாடு படத்தில் அவர்களும் நடிச்சிருக்கீங்க. ஆமாம், நல்ல நடிகர், அவ்வளோதான். கமல் பற்றி அதாவது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, சோவியத் சென்டரில் வந்து புடோக்கன் ஃபிலிம் கிளப்னு ஒன்று இருந்தது. அதுக்கு நான் தான் செக்ரட்டரியாக. அப்போது ரஷ்யாவுடைய பெரிய டைரக்டர்ஸ் அவங்களாம் ஒரு டீம் சோவியத் யூனியன்லேருந்து வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணி எல்லாம் அவங்கள ஹாஸ்பிட்டாலிட்டி போகாமல் சோவியத் கான்சல் வந்து என்கிட்ட கொடுத்துட்டார். நீ தான் பார்த்துக்கணுன்ட்டார். அவங்க ஒரு 15 பேர். அவங்க வந்து ஃப்ளைட்டில் வந்து அந்த இதில் இறங்கிட்டாங்க, சோலா ஹோட்டலில் தங்கி இருக்கிறாங்க. அந்த கான்சலேட்டில் நான் அவங்கள மீட் பண்ணும்போது அத்தனை பேர் கேட்குறது, வி வாண்ட் டு மீட் கமல்ஹாசன். ஒரே ஆச்சரியமாக போச்சுங்க. அப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். ஓகே. நான் என்ன பண்ணிவிட்டேன், அவர் நடிச்சுக்கிட்டு இருந்த சிவானோ என்னவோ அந்த படத்தை ஷூட்டிங் ஏபிஎம் ஸ்டுடியோவில் அந்த ஷூட்டிங்க்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். இவருக்கு எனக்கு ரஜினி ஒன்றும் தெரியாது. அவர் ஒரே வெள்ளைக்காரர்களாம் வந்த உடனே இவங்க எக்ஸைட் ஆகிட்டாங்க. சவுகார் ஜானிக்கு அவங்களும் நடிக்கிறாங்க, ரஜினி நடிக்கிறாங்க. எக்ஸைட் ஆகி டேக் மேலே டேக் வாங்குறாங்க. அதாவது இந்த கான்சன்ட்ரேஷன் போகுது. யாரோ சுற்றி பார்க்குறாங்க, வெள்ளைக்காரர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் போகுது. இவங்க ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்புறம் சரவணன் சார்கிட்ட கூட்டிகிட்டு போய் எல்லாம் காஃபியெல்லாம் கொடுத்தாரு. அவர் பேசிக்கும் போது என்கிட்ட மெதுவாக கேட்குறாங்க, வி வாண்டட் டு மீட் கமல்ஹாசன் அப்படின்னாங்க. இது அவங்க அப்புறம் சோலா ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி கமலை வரவழைச்சேன். கமல் எங்கே இருந்தால் கேஷுவலாக வந்தார். அத்தானா பேரும் போய் சுற்றி நின்றுட்டு அந்த புஷ்பக்குங்கிற படம், அதாவது அந்த படம் அந்த பேசும் படம்னு தமிழில் இது பண்ணியிருந்தாங்க. அந்த படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகிட்டு ரஷ்யாவில் போட்டிருந்தாங்க. அப்போ புஷ்பக் ஹீரோன்னு ஒவ்வொருத்தரும் வந்து நின்று அப்படி ரெஸ்பெக்ட். அப்போ தான் கமல்கிட்ட சொன்னேன், தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன பாவா இருக்குது தெரியல, ஆனால் ஃபாரினில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அவங்க கேட்டாங்க, கோ ப்ரொடக்ஷன் எடுக்கலாம், இந்தோ சோவியத்து கோ ப்ரொடக்ஷன் சொல்லி நீங்கள் ஏன் படம் எங்களோட சேர்ந்து பண்ணக்கூடாது. கமல் சரவணன் 2 பேருமே நாட் இன்ட்ரெஸ்டட். அதெல்லாம் இருந்தது. பாரதி ராஜா கிட்ட கேட்டேன். பாரதி ராஜாவும் ஏப்பா எனக்கு இங்கிலீஷே தெரியாதுட்டார், என்னை விட்டுறான்ட்டார். நான் நம்ம ஊருக்கு தான் லாய்க்கேன். அப்போ தான் அந்த வேத புதியத்து படத்தை ரஷ்யாவை குறிப்பி போட்டு இது பண்ணோம். கடலோர கவிதைகள் படத்தை பார்த்துட்டு அவங்க அப்படி சீஷோர் போயம்ஸ். நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் மல்டிபிள் ரோல்ஸ் வெரைட்டியாக பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு நடிகர்கள் பற்றியும் மற்ற இந்திய நடிகர்கள் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன சார்? இதெல்லாம் என்ன, அதாவது உலக நாயகன் நீங்கள் சொல்கிறீங்களே, உலகத்துக்கு சில விஷயங்கள் அருமையாக. இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் இப்போ ஆஸ்கார் வாங்கின போது நான் ஒரு வெளிநாட்டில் இருந்தேன். நம்ம ஊருக்காரங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுங்களா. நமக்கு எவ்வளோ பெரிய கௌரவம், எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. யூ ஆர் ஃப்ரம் ரஹ்மான்ஸ் பிளேஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ மரியாதை. இன்டர்நேஷ்னல். ஈரான் படத்துக்கு இசையமைக்கிறார், கொரியன் படத்துக்கு இசையமைக்கிறார். இஸ் இன்டர்நேஷ்னல். அது மாதிரி கமலும் ஓரளவுக்கு இன்டர்நேஷ்னல். நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு வந்த இன்டர்நேஷ்னல் இவங்கெல்லாம். சிவாஜி ஒரு இன்டர்நேஷ்னலாக இருந்தார். ஆஃப்ரோ ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்டு வாங்கினார், பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. அப்போ நவராத்திரி படத்தை பார்த்துட்டு அவங்க இந்த ஃப்ரெஞ்சு அந்த குரூப் வந்து பேசும்போது அவங்க அந்த படத்துக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்கன்னு, அந்த செவாலிய பட்டம் எப்படி கொடுத்தாங்கன்னா, நவராத்திரி படத்தை போட்டாங்க. சரி. அந்த ஃபில்ம் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு a man meets 9 a girl meets 9 different fellows, what is special about the film? ஒரு பொண்ணு ஒரு 9 ஆணுகளை பார்த்துட்டு வந்தால் இது என்னையா விசேஷம் அப்படின்னாங்க. அப்போ அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, அந்த 9 ஒரே ஆள் தான் அப்படின்னாங்க. அவனுங்களுக்கு ஏன்னா 9 கேரக்டர் ஒரே ஆளா அப்படின்னாங்க. த சேம் ஆக்டர் டிட் த 9 ரோல்ஸ்னாங்க. திருப்பி படத்தை போட்டாங்க. திருப்பி படத்தை போட்டு அவனுங்களுக்கு திறந்த வாயை மூடல. ஹவ் இஸ் இட் பாசிபிள்ங்கிறாங்க. வேற ஒரு ஆளுன்னு நினச்சோம், 9 வேற நடிகர்னு நினச்சாங்க. தட் இஸ் த அச்சீவ்மெண்ட், தட் இஸ் த கிரேட்னஸ். மேக்கப்பில் காட்டல, அவர் நடிப்பில் காட்டினார்.
இன்றைக்கே மறக்க மாட்டேன். அற்புதராஜா வந்து அப்படி ஒரு ஸ்டைல் காட்டுவார். கிரேட். அது அந்த மாதிரி உலகம் முழுவதும் போன ஆட்கள். மேன் வித் 1000 ஃபேஸஸ்னு ஒரு ஆளை சொல்லுவாங்க, லான் சானின்னு ஒருத்தனை சொல்லுவாங்க ஹாலிவுட்டில். ஷம்மி கபூர், நார்த் இந்தியன் ஸ்டார் ஹீரோ, அவர் தான் ஹூ இஸ் தட் லான் சானி, லெட் ஹிம் கம் அண்ட் மீட் அவர் சிவாஜி கணேசன். ஃபிலிம்ஃபேரில் வந்தது. எங்கள் சிவாஜி கணேசன்கிட்ட வாயா, மேன் வித் 1000 ஃபேஸஸா, மேன் வித் மல்டிமில்லியன் ஃபேஸஸ் எங்கள் ஆள் எப்பா ஃபிலிம்ஃபேரில் ஆர்டிக்கிள்மா. ஓகே, ஆர்டிக்கல் வந்திருக்கு. சஞ்சீவ் கிட்ட கேட்குறாங்க, சரி, ஏதோ ஒரு நடிப்புகள்லாம் பற்றி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, வாட் அபவுட் இதுன்னும்போது, சிவாஜி கணேசன் இஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் வேர்ல்டு கிளாஸ், டோன்ட் கம்பேர் ஹிம் வித் அவர் ஸ்டார்ஸ், ஹீ இஸ் வேர்ல்டு கிளாஸ். சஞ்சீவ்குமார் சொன்னார். கௌரவம் படத்தை வந்து இதில் எடுக்கிறாங்க, திலீப் குமாரை போடுறாங்க. அந்த ஆள் கௌரவம் படத்தை பார்க்குறாரு, இப்போ கேட்குறாரு, சிவாஜி எங்கே லா படித்தார் அப்படின்னு கேட்டார். படித்ததே கிடையாது. நான் பொழிக்கிறான் அந்த ஆள், ஸ்கூலுக்கு போகலையா, ஸ்கூலில் ஒரு 3ஆம் கிளாஸ் இருந்தது. நம்பவே இல்லை, அந்த ஸ்டைலெல்லாம் வராதியா, ஏதோ படிச்சிருப்பார், உங்களுக்கு தெரியாது, கேளுங்க. வறுமை நேர சிகப்பெல்லாம் எடுத்து வரும், கேளுங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, திலீப் குமாருக்கு தன்னை அசைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த திலீப் குமார் இப்படி ஒரு நடிகனா அப்படின்னு. சிவாஜி சொன்ன எந்த ரோலையும் அவர் நடிக்க மாட்டேட்டார் தெரியுமில்ல. பாகப்பிரிவினை படத்தில் சிவாஜிக்கு ரோலில் அவர் தான் சொன்னாங்க, கையை ஓணமாலாம் வச்சுக்கிட்டு நடிக்க முடியாதுன்ட்டார். அப்புறம் கடைசியில் தெய்வ மகன் படத்தை எடுக்கும்போது மூஞ்சலை வந்து அசிங்கப்படுத்திக்க முடியாது, வேணால் குருடனா காட்டுங்கன்னார். படம் காலி, நடிக்க வரல. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எங்கள் வீட்டு பிள்ளை வந்து ராமுடு பீமுடுன்னு தெலுங்கு படம், அதுதான் ஒரிஜினல். அது NT ராமராவ் நடித்தார். எம்ஜிஆர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு நடித்தார். ராம ஒரு ஷியாமனு திலீப் குமார் நடித்தார். நீங்கள் மூணையும் போட்டு பாருங்கள், எம்ஜிஆர் நடிப்புக்கு பக்கத்தில் கூட அவங்க யாரும் வர முடியாது. இதுக்கு நடிக்க தெரியாதுன்னு அவருக்கு பேர். அந்த கிட்டே வர முடியாது. நீங்கள் போட்டு பாருங்கள், நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா மூணையும் நீங்கள் அந்த ஏதாவது ஒரு சீனை எடுத்து போட்டு பாருங்கள், 3 பேர் இப்படி பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளதெல்லாம் வேர்ல்டு கிளாஸுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஒரு நமக்கு இருக்கிற திறமைகள் நம்ம வெளியே கொண்டு போகலை, வெளியே கொண்டு போகல, நம்ம உள்ளாரையே இருந்துட்டோம். இன்றைக்கி ஹிந்தி படமெல்லாம் உழுந்து போச்சு, அவன்லாம் தமிழ் கடைசியில் இன்றைக்கி தமிழில் தான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக தமிழ் படம் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியாது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இனிமேல் போக போக தேவையே இருக்காது. சினிமாங்கிற ஒரு விஷயமே போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ சார். பிக் பேங் தமிழ் BBT